ஸோ ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலடி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கை பற்றி தான் கற்றுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சம் மொக்க கார்ட்டூனாக போட்டிருந்தேன். அது ஏன்னு தெரில, எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல, எந்த ஒரு டாப்பிக்கும் கிடைக்கல. பட் இப்போ வந்து மியூசிக் வச்சு பண்ணலாம், எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கற்றுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்குமே நானும் இப்போ தான் கற்றுருக்கேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 14 எக்ஸசைஸ் கிட்ட வந்து காமிச்சிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 15 கிட்ட வந்து காமிச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மிஸ்டேக் பண்ணாமல் காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி வந்து கர்நாடிக் மியூசிக். கீபோர்டு நீங்கள் வந்து இதுக்கு கண்டிப்பாக வாங்கணும், பட் எமஹாவில் வாங்கணும். ஸோ இதில் நம்பர் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 075 ஹார்மோனியம் 1. இதுதான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்டார்டிங்க்கு போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 எக்ஸசைசஸ் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரலாமா பார்க்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வந்து இது பார்ட் 1 இல்லையா? ஸோ பார்ட் 1ல் உங்களுக்கு சும்மா வந்து காமிக்கிற சரள வரிசைனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, சரள வரிசை இப்போ ஜென்ட வரிசைனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் சொல்ல மாட்டேன், பட் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன், வாசித்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி இது செகண்ட் எக்ஸசைஸ். டைரெக்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போகலாம். வாங்க பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண மாதிரி தான் இருக்கும், பட் நான் எப்போவுமே அப்படி தான், எனக்கு பேஷன்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சது. செகண்டு பண்ணலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலான்னு பார்க்குறேன், பட் அது வேண்டாம். அது கொஞ்சம் ஸ்பீடாக வேணால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் அது வந்து வேணாம், கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுறேன். இப்போ திரும்பலாம். சாரி செகண்டு தான். சரி 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 கமா சரி கமா பதனி சா சானி 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 தப சானி தப மகரிசா. கொஞ்சம் வாய்ஸ் கிராக் ஆகிருக்குங்க, கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் வந்து கிராக் ஆகிருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, நான் நெக்ஸ்ட் டைம் நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன். இந்த இலை வேறு வந்து அப்போ விழுந்துட்டு இருக்கியா. ஓகே, இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் போயிடலாம். இது வந்து இப்போ நான் பாடினது வந்து பார்த்திங்கன்னா செகண்டு, அதுக்கு முன்னாடி பாடினது ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி பாடினது 0. இல்லை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பாடுறது. ஓகே வாங்க தேர்ட் போயிடலாம். பியானோ நல்லா தெரியுதில்ல, ஏன்னா நான் இன்னொரு கையில் பிடிச்சிட்ருக்கேன். சரி க சரி க சரி சரி க ம ப நி சா சா நி த சா நி த சா நி சா நி த ப மகரிசா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இந்த டோன் கூட வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் என் வாய்ஸு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் எக்ஸசைஸ் போயிடலாம். எக்ஸசைஸ்னு வருது, எக்ஸசைஸ் போயிடலாம் ஃபோர்த்தோடது. பட் நீங்கள் என் வாய்ஸ் வந்து அப்பப்போ கிராக் ஆகுது, நல்லாவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பாட்டுக்கு இது வரைக்கும் நான் பாடின பாட்டுக்கு
10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4த்துக்கு போயிடலாம். இது இங்கே இருக்குது 4த்து. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரை தான், பட் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஆக்சுவலி வராது. கொஞ்சம் ஈஸி அப்படின்றதுனால இதை ட்ரை பண்ணுறேன். ஃபோர்த்து முடிஞ்சிது. இப்போ 5த்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பேப்பர் வந்து பறந்துட்டு இருந்தது. ஸோ தட்ஸ் வை. ஓகே, இப்போ அவங்க மறுபடியும் பண்ணலாம். இப்போ வந்து 5th எக்ஸசைஸில் இருக்கேன். சரி கோ மா பா சரி சரி கோ கோ மா பா தா நீ சா சா நீ த ப மா மா சா நீ சா நீ த ப மா க ரீ சா. ஓகே, இப்போ 6th எக்ஸசைஸ் போயிடலாம். ஓகே, சரி கோ மா பா தா சரி சரி கோ மா பா தா நீ சா சா நீ த ப மா க சா நீ த ப மா க ரீ சா. ஸோ 5th 6th முடிஞ்சுது. ஓகே, ஸோ 6th எக்ஸசைஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 7th 8th 9th 10th 11th அப்புறம் 12th 13th 14th இன்னும் ஆக்சுவலி உங்களுக்கு 8 எக்ஸசைசஸ் இருக்குது. இன்னும் 7th போயிட்டோம். ஸோ 7th இருக்குது. நல்லாவே கீபோர்டு தெரியும்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். சரி க மா பா தா நீ சரி க மா பா தா நீ சா சா நீ த ப மா க ரீ சா நீ த ப மா க ரீ சா. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 7th வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ 8th 9th 12th 13th அதுக்கெல்லாம் போயிடலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி மாடியில் தான் இருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க பார்த்துருவோம். எனக்கு வந்து இது ஆக்சுவலி பிடிச்சி கை வலிக்குது. ஸோ நான் கொஞ்சம் க்ராஸாகவே பிடிச்சிக்கிறேன் நினச்சேன், பட் உங்களுக்கு தெரியாததுனால நான் வந்து இப்படி பிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8th இந்த ஃபஸ்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் 8th, அதை தான் வந்து பண்ண போகிறோம். சரி க மா பா ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பண்ணுறேன். சரி க மா பா மா க ரீ சரி க மா பா தா நீ சா சா நீ த ப மா ப த நீ சா நீ த ப மா க ரீ சா. சொல்லணும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. 8th கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். சாரி மிஸ்டேக் இல்லை, பட் என் வாய்ஸ் வந்து க்ராக் ஆகிருக்கும். ஸோ அதுதான் சாரி ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் வந்து 9th போகிறேன்.
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரள வரிசை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜன்ச வரிசையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறேன். இன்றைக்கி வந்து எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, சும்மா தான் வந்து பார்க்க தான் போகிறீங்க, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருதா இல்லையான்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு சும்மா வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன முடித்தோம்? 8th முடிச்சிட்டோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9th போயிடலாம். சரி க ம ப ம த ப சாரி கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பீடில் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் ஸ்பீடில் பண்ணலாம். இது செகண்ட் ஸ்பீடு, தேர்ட் ஸ்பீடு, ஃபஸ்ட் ஸ்பீடுனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி க ம ப ம த ப சரி க ம ப த நி சா சா நி த ப ம ப த நி சா நி த ப ம க ரி சா. தப்பாக எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து அப்படி தான் வரும். ஸோ 10th எக்ஸசைஸ் போயிடலாம். செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட்னா வந்து இனிமேல் நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படி பண்ணேன்னா செத்துருவேன். ஏன்னா நல்லாவே வரல. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது வந்து பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ ஜாலி தான் இருக்குது. பட் இதோட எனக்கு ஒரு ஜாலி இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி ஆக்சுவலி சாட்டர்டே இல்லையா? ஸோ சண்டே விட்டு மண்டே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட பர்த்டே தன்வின்ட்டு, அவளோட பர்த்டே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th எக்ஸசைஸுக்கு போயிடலாம் வாங்க. ஓகே, ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட். சரி க ம ப க ம ப ப க ம ப த நி த ப ம க ம க க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரி சா. ரி அப்படின்னு இருக்கும், ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மாற்றி சொன்னதுனால டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கு. பிஆர்ஐஎஸ்ஹெச் ரீஷா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உட்காரும்போது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஊஞ்சலில் உட்காந்து நீங்கள் பண்ணாதீங்க. என்ன மாதிரி இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து தான் பண்ணணும். ஸோ ஒரு 1 minute வெயிட் பண்ணிங்கன்னா நான் போய் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சு உட்காந்துக்குவேன். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 minute மட்டும் வெயிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்.